நிறைய 1008 பிரச்சனை. அதில் ஒரு 0 கழிச்சா 108. ஃபோன் அடித்தா போதும் வந்துடுவான். சொல்கிறாங்களே 1008 பிரச்சனை இருக்குங்க. கலைஞர் என்ன செஞ்சார்? அதில் ஒரு 0 கழித்து ஆம்புலன்ஸை விட்டுட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவங்களும் அந்த 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 இதில் போக வேண்டியதுதான். ஆனால் கர்த்தர் காப்பாற்றி உங்களை வச்சுக்கிட்டு இருக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து. ஆமே. அப்படின்னா ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? போட்டில் போகும்போது பேதுருவெல்லாம் ஐயோ புயல் வந்துருச்சு, அது வந்து போட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி ஏறிடுச்சு, நாங்கள் மடிகிறது உங்களுக்கு ஆமே கவலை இல்லையா? எழுப்புறானுங்க போயிட்டு. கடவுள் வந்து அப்பா, நம்ம சாவுறோன்னு அவர் விட்டுருவாரா? நம்ம அவ்வளோதான், மரணம் வந்துருச்சு அந்த இடத்துல. அந்த இடத்துல வந்து என்ன செய்யுது? உனக்கு மரணம் கன்ஃபார்ம் அப்படின்ட்டு உலகம் பேசலாம். ஆண்டவர் அசால்ட்டாக இருப்பார் அந்த சமயத்தில். இப்போ இன்னைக்கு பிரச்சனையிலாம் ஆண்டவர் கண்ணை மூடிக்கிட்டு இருக்காரா? காது கேட்கலையா? வாய் இல்லையா? நான் அவரை தானே தேடுறேன், அவரு தானே எனக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, அப்படியே ரெஸ்டடாக இருக்கார். ஏன்னா அவர் பேரே சமாதானத்தின் தேவன். புலம்பல மாட்டார். ஆமே. இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு புலம்புனாரா? ஐயோ இந்த இமயமலை தூக்கிட்டு போய் அங்கே வைக்கணுமே, ஒரு 10 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னாரு. என்ன செஞ்சாரு? இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. உன்னை இந்த உலகத்தில் படைச்சதுக்காக ஆண்டவர் ரெஸ்டே இல்லாமல் என்ன செஞ்சுட்டு இருக்காராம்? மனுபுத்திர கண்ணோக்கி பார்த்துக்கிட்டு இருக்காராம். வச்ச கண்ணை எடுக்காம பாத்துங்க. சிசிடிவி கேமரா கூட கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா ஆஃப் ஆயிடும். ஆனால் அவருடைய கேமரா ஆஃபே ஆகாதான். ஹல்லேலூயா. உங்களை அப்படியே ஆமே இரவும் பகலும் உங்களை அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி இரவும் பகலும். ஒரு தோட்டத்தில் பயிரை வச்சுட்டானா என்ன செய்வான்? காலையில் வந்து என்ன செய்வான்? தண்ணி விடுறதுக்குள்ளேயே அந்த தோட்டத்தை சுற்றி பார்ப்பான். எந்தெந்த செடி காஞ்சி போயிருக்கு, எந்தெந்த செடி வளர்ந்துருக்கு. அந்த காஞ்சி போன செடியெல்லாம் என்ன செய்வான்? அப்படியே நேராக நிமித்தி ஒரு குச்சை வச்சு நிமித்தி விட்டு என்ன செய்வான்? அதுக்கப்புறம் தான் தண்ணி எடுத்து விடுவான். அல்லேலூயா. உலக மனுஷன் அப்படிதான். ஆண்டவர் இந்த உலகத்தில் உள்ள மனுஷன் அப்படியே கண்ணோக்கி பார்த்து ரவுண்ட் பண்றார். பிசாசு ரவுண்ட் பண்றான். எவனை விழுங்கலாமோ என்று ரவுண்ட் கட்டுறான். ஆனா கர்த்தர் என்ன செய்றாரு? ஆமே அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சறதுக்கு உன்னை டெய்லியும் பார்க்கறாரு. உன் குடும்பத்தை பார்க்கறாரு, பிள்ளைகளை பார்க்கறாரு, உன் தொழிலை பார்க்கறாரு. எவ்வளவு டார்ச்சர் இருக்கு எல்லாத்தையும் பார்க்கறாரு. ஆமே. அதெல்லாம் ஏன் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னா, நீ கவலைப்படாம இருக்கணும். அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுகிறது, பாய்ச்சிக்கிட்டே இருக்கிறான். உலகத்தை பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி என்னவா? பிசாசு ஸ்டாப் பண்ணி விட்டுருவான். அந்த ஜீவ தண்ணீரை, அந்த ஆவியானவரை. ஆமே. அல்லேலூயா. தேவனுடைய ஆவி எங்கேயோ அங்கதான் விடுதலை உண்டு. ஆமே. அந்த ஆவி உங்களுக்குள்ள எப்பயுமே வச்சுக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். அல்லேலூயா. அவருடைய அன்புக்குள்ள வந்து அப்படியே மிங்கிள் ஆயிக்க அப்படிங்கிறார், புகுந்துக்க அப்படிங்கிறார். அல்லேலூயா. அப்படியே சொருவிக்க அப்படிங்கிறார். அல்லேலூயா. அவருக்குள்ள வந்துருங்க, அவருக்குள்ள வந்துருங்க. எல்லாமே இருக்கு, சந்தோஷம் இருக்கு. முதல்ல சந்தோஷம் தான் ஒரு மனுஷனுக்கு தேவை. அல்லேலூயா. என்ன சொன்னல, ஒரு பெரிய பணக்காரர் ஆமே பணத்துக்கு தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? அந்த பணக்காரர் உங்க கூட தான் இருக்கிறேன்ட்டு பிசாசு என்ன செஞ்சிருக்கான்? ஆமே அந்த மைண்ட் செட்டப் எடுத்துட்டான். ஐஸ்வர்ய சம்பன்னர் ஒரு வார்த்தையினால அப்படியே உலகத்துல தங்கம் வெள்ளி பொன்னெல்லாம் அப்படியே பூமியில புதைஞ்சு கிடக்கு. அதனாலதான் நீங்கள் விசேஷமானவர்கள் அப்படிங்கிறார். நீங்க கொடுத்து வச்சவங்க, நீங்க பாக்கியவான்கள். ஆமே. புதையலுங்கிறாரு. இப்ப தங்கத்தை வந்து ஊர் ஃபுல்லா அப்படியே கொட்டி வச்சிருந்தா அதுக்கு மதிப்பே இருக்காது. அப்படியே குப்பை மாதிரி தானே, அது டெய்லியும் மிதிச்சுட்டு போற மாதிரி. தங்கம் பூமி கடியில ஆமே மண்ணு கடியில புதைஞ்சு கிடக்கு. அதை எடுத்து தோண்டி அதை என்ன செய்யறானுங்க? ஆமே புடமிட்டு ஆமே அதை டெக்கரேஷன் பண்ணி ஆமே ஷோரூம்ல வச்சு அதுக்கப்புறம் தான் வருது சந்தைக்கு. அதுக்கப்புறம் தான் அவன் கழுத்துக்கு வருது. ஆமே. அல்லேலூயா. எப்பயுமே வேல்யூ ஆனதுக்கு தான் வேல்யூ அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆமே. அதுக்கு தான் மவுசு அதிகமா இருக்கும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ விசேஷமானவன் அப்படிங்கிற, நீ புதையலுங்கிறாரு, நீ வைரங்கிறாரு, நீ கழுகுங்கிறாரு, நீ சிங்கங்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமே. அதனால சார் ஒன்றுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கேன் அப்படிங்கிற. படைச்ச உங்க அப்பா இருக்கிறேன், நான் உன்னை பெத்த தகப்பன் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற. நீங்க வேலை இல்லை, நான் ரிட்டையர்ட் ஆனாலும் என்ன பண்றது? ஆமே அப்படிலாம் நீ நினைக்காத, ஒண்ணுக்கு கவலைப்படாதன்ட்டு. ரிட்டையர்ட் ஆனாலும் என் கர்த்தர் இருக்கிறார்.
இப்ப நான் சம்பாதிக்கிற காட்டிலும் ஆமே ஹல்லேலூயா ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன செய்வாரு? ஆமே எங்க அப்பா இருக்கிறாரு. அவர் பாம்பெல்லாம் காட்ட மாட்டார், கல்லெல்லாம் காட்ட மாட்டார். ஹல்லேலூயா மலையே காட்டுவார் என் வாழ்க்கை. ஹல்லேலூயா அது பனி போல உருகி போற மாதிரி அந்த வார்த்தையை அனுப்புவார் என் வார்த்தைக்குள்ள. நான் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் அப்படி என் வாழ்க்கையில நடக்கும்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா பரமபிதா அறிந்திருக்கிறாரா உனக்கு என்ன தேவை என்று எங்க அப்பா அறிஞ்சிருக்கிறார். ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு தெரியும். இப்ப எனக்கு என்னத இந்த போஸ்டிங்க கொடுத்திருக்கிறாரா. இன்னைக்கு ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை செய்யறேனா ஆமே இப்ப வேலை செய்யும் போது ஆமே இப்ப எந்த நிலைமையில வச்சிருக்கிறாரா அடுத்த நிலைமைக்கு எப்படி கொண்டு இமேஜினேஷனை ஆமே கர்த்தர் பக்கம் திருப்பு. இந்த வேலை செய்யற வரைக்கும் தான் இந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னா ரிட்டையர்ட் ஆயிட்டுனா என்ன பண்றது? ஹல்லேலூயா அதை பத்தி கேரே பண்ணிக்காது. அவருடைய அனுமதி இல்லாம இந்த ஹேரே உழுவாதுன்னு இருக்கார், முடி கொடக்கையில உழுவாதுன்னு இருக்கார். ஆமே உன்னை ஒருவன் எதிர்த்து நிற்பதில்லைன்னு இருக்கார். சாகர வரைக்கும் பார்த்துக்கலாம்னு சொல்லுங்க, எதிர்காலத்தை பார்த்துக்கலாம்னு சொல்லுங்க. ஏன்னா எங்க அப்பா சந்தோஷமா இருக்கணும் என்ன செஞ்சிருக்காரு? ஒரு டாக்குமெண்ட் பத்திரம் போட்டு கொடுத்திருக்கிறாரு. அதே சந்தோஷம் தான் நான் ரிட்டையர்ட் ஆனாலும் இருப்பேன், அதே சந்தோஷம் தான் நான் வயசானாலும் இருப்பேன். ஏன்னா வாழ வயதை கழுகுக்கு சமமான ஆமே வாழ வயதை எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஜீவனுள்ள தேவன், வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவன், வாழுகிற தேவன். அவரால் அசைகிறோம், இசைகிறோம், பிழைக்கிறோம். எங்க அப்பா அப்படிப்பட்டோம், எல்லாமே அவர்னாலதான் இருக்கு. அப்ப நான் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பேன். எப்பொழுதும் சந்தோஷமா இருந்தா மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருங்க. பிசாசு ஃபுல் டென்ஷன் ஆயிரும். வந்து மோதி பார்ப்பான். ஆமே எப்பொழுதும் அப்படியே துதிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க, அப்படியே அவன் கோட்டையை தூளாக்கலாம். ஹல்லேலூயா எப்பொழுதும் கர்த்தருடைய நினைப்புல எப்பொழுதும் ஆமே என் கர்த்தர் இப்படி இருக்கிறார், என் கர்த்தர் என்ன படைச்சார், என் கர்த்தர் இத்தனை நாள் என்ன வழி நடத்தி வந்திருக்கிறார், இத்தனை நாள் எனக்கு சோறு போட்டிருக்கிறார், நல்ல துணிமணிகளை கொடுத்திருக்கிறார், நல்ல குடும்பத்தை நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், நல்ல ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு ஊழியக்காரனை கொடுத்திருக்கிறார். ஆமே உயிருள்ள வார்த்தையை கொடுத்திருக்கிறார். எத்தனை கொடுத்திருக்கிறார் பாருங்க. நீங்க தான் கொடுத்து வச்சவங்க அப்படி. அதனாலதான் பாக்கியவான் உங்களை தாங்க சொல்லிட்டு இருக்காரு. எல்லாமே உனக்கு தான். அல்லேலூயா எல்லாமே ஆரோக்கியம் உனக்கு, சுகம் உனக்கு, நன்மை உனக்கு, பரிபூர்ணம் உனக்கு, எல்லாம் உனக்கு தான் அப்படிங்கிற. உன் வீட்டை பார்க்காத, இப்ப இருக்கிற நிலைமையில உன் வீட்டை பார்க்காத, உனக்கு இருக்கிற கடன் பிரச்சனையை பார்க்காத. இப்ப இந்த ஒரு செகண்ட்ல கூட மாத்தி விட்டுருவோம் பிசாசு. அதெல்லாம் பார்க்காத. கர்த்தர் இன்னைக்கு என்ன அவருடைய செய்தி என்ன வருதோ ஆமே அது உன் வாழ்க்கையில தலைப்பு செய்தியா இருக்குங்கிறார். ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டுட்டு வருக தலைப்பா இருக்குங்கிறார். உன்னை தலைவனா கர்த்தர் வச்சிருக்கதா பேசுறாரு இன்னைக்கு காலையில. அல்லேலூயா எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஸ்தோத்திரம் சொல்ற பாருங்க, உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய அப்படி அட்டாச்மெண்ட் பண்ணி வருது பாருங்க. அப்ப இந்த ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது ஜெபத்துக்கு முன்னாடி, நீ ஜெபத்துல உட்கார்றதுக்கு முன்னாடி. இன்னைக்கு கவலை வந்தாதான் அதிகமா ஜெபிக்கிறோம், வேதனை வந்தாதான் ஜெபத்திலேயே உட்கார்றோம், பிரச்சனை வந்தாதான் ஜெபமே அங்க ஆரம்பிக்கப்படுகிறது. குடும்பத்துல வறுமை இருக்கும் போது அப்படியே ஜெபம் பிச்சுக்கிட்டு போகும். ஒரு சபையில அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஃபுல் ஆகுது அப்படின்னாவே பிரச்சனை அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஜனங்களுக்கு வேண்டுதல் அதிகமா இருக்கு, விண்ணப்பங்கள் அதிகமா இருக்கு, மூட்டை மூட்டையா கொண்டுட்டு வருவாங்க. அல்லேலூயா நாமே வருமுன் காப்போம். முன்னாடியே நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி இருந்தனா அதெல்லாம் வந்திருக்காது அப்படிங்கிறார். சந்தோஷம், இந்த சந்தோஷத்தை உள்ளார கொண்டு இருந்தீங்கன்னா ஆமே தேவன் சந்தோஷம். அவருக்கு பேர் என்னது? சமாதானத்தின் தேவன்.
சந்தோஷத்தின் தேவன். அந்த ஸ்தோத்திரத்தை முன்னாடியே கொண்டுட்டு வந்துருந்தீங்கன்னு வச்சுக்க, ஜெபத்துல உட்காந்து புலம்புறதை விட்டுட்டு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பெரிய எரிய கோட்டை தூள் தூள் ஆக்கின மாதிரி அத்தனை பிரச்சனையும் தூள் தூள் ஆக்கியிருப்பார். அதுக்குன்ட்டு பிரச்சனை இல்லாம வாழ்ற மனுஷனே கிடையாதுங்க. எல்லாத்தையும் உலகத்துல உபத்திரம் உண்டுன்னு தான் சொல்றேன். ஆனா உங்க அப்பா ஜெயிச்ச அப்படிங்கிற. ஆமே ஆமே. உன்னுடைய தகப்பன் ஜெயிச்ச அப்படிங்கிற, உன்னுடைய கடவுள் ஜெயிச்ச அப்படிங்கிற. ஆமே. அத்தனையும் ஜெயிச்சு எதுக்கு ஜெயிச்சாரு? சந்தோஷமா இருக்கணும், எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். ஆமே. ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும். அதுக்கப்புறம் தான் ஜெபம். முதல்ல ஸ்தோத்திரம், தேவனை மகிமைப்படுத்தணும். ஏன்னா பிரச்சனை வந்துருச்சுன்னா ஆமே முதல்ல ஜெபத்துக்கு தான் போக சொல்லணும். இல்ல பிரச்சனை வந்துச்சுன்னா ஸ்தோத்திரம் அதிகமா பண்ணு. ஆத்திரம் தீர ஸ்தோத்திரம் பண்ணினா அத்தனையும் காலிங்கிற. ஆமே. ஜெபத்தினாலும் வேண்டுதினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமே. பிரச்சனை வந்துச்சுனாவே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டு தேவனுக்கு தெரியப்படுத்துற அப்படின்ற உன் பிரச்சனைய. ஆமே. அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு அப்படியே அவர்கிட்ட விட்டுரு, அவருக்கு தெரியப்படுத்திட்டு விட்டுரு. அல்லேலூயா. தேவனுக்கு தெரியப்படுத்திட்டு விட்டுட்டீங்கன்னா நீங்க உலகத்துக்குள்ள புலம்ப மாட்டீங்க. இந்த புலம்பல் எங்க வருது? மனுஷங்கிட்ட அதிகமா ஆமே அந்த புலம்பல போயிட்டு கொட்டுறதுனால அவன் என்ன செய்வான்? ஊரே தூத்தி விட்டுருவான். அல்லேலூயா. பிரச்சனையை கர்த்தர் கூட டீலிங் பண்ணு அப்படிங்கிற. உனக்கு அவர் நண்பரா இருக்கிறார். ஆமே. உனக்கு அவர் உறவா இருக்கிறார். ஆமே. உனக்கு என்ன செய்யறாரு? தகப்பனா இருக்கிறார், தாயா இருக்கிறார். ஆமே. உன்னுடைய உறவா இருக்கிறார். ஆமே. எல்லாமே மொத்தத்துல அவர் உனக்கு ஒரு பெரிய லவ்வரா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமே. ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்துல இருக்கிறார், தாயோட ஸ்தானத்துல இருக்கிறார், மொத்தத்துல குடும்பமா இருக்கிறார். அதனாலதான் அவர் தலையா இருக்கிறாராம், சபைக்கு தலையா இருக்கிறாராம். அதான் சபைய குடும்பங்கிறார். அதனுடைய உறுப்புகள் நீங்க. அப்ப எந்த உறுப்புக்காவது அடிபட்டுச்சுன்னா அவருக்கு தான் வலிக்கும். உன்னை எவன்லாம் அடிக்கணும்னு நினைக்கிறான், அழிக்கணும்னு நினைக்கிறான், அவருக்கு போயிரு முதல்ல இன்ஃபர்மேஷன். எட்டி பாப்பாரு, அப்படியே சிரிப்பாரு. என்ன செய்வாரு? நீ சும்மாரு, இந்த வந்துட்டேன் அப்படிம்பாரு. அப்படி எட்டி பார்த்துட்டு இந்த வந்துட்டேன் அப்படிம்பாரு. வந்துட்டேன்னு சொல்லும் போது அவனோட பாதி வாழ்க்கை காலி ஆயிரும். எதிரியினுடைய பாதி வாழ்க்கையை காலி பண்ணி விட்டுருவார். அப்படியே ஆயுஸ் நாட்கள்லாம் குறைச்சிக்கிட்டே வருவார். நீ பாக்குறதுக்கு உன் எதிரி நல்லா வளர்ந்துகிட்டு இருக்கானே, புடிச்சுக்கிட்டு இருக்கானே. நெவர். சிசிடி கேமரா அவர் கண்ணு, அவர் பார்வையில இருந்து தப்பவே முடியாது உன் எதிரி எல்லாம். ஆமே. அல்லேலூயா. சொல்ற பாருங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதான புத்தி. ஆமே. எண்ணங்கள், இமேஜினேஷன், எல்லா புத்திக்கு மேலான. எல்லா புத்தினா ஆமே இந்த உலகத்துல என்னென்னமோ கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்களே அந்த புத்திக்கெல்லாம் மேலான புத்தி என்னது? தேவனுக்குள் இருக்கிற, தேவனுக்குள் சேர்ந்து கொள்றது. இவர்கிட்ட போனதான் பிழைக்க முடியும். அவர்னால் அசைகிறோம், இசைகிறோம், நடக்கிறோம், படுக்கிறோம், எந்திரிக்கிறோம், உயிர் வாழ்கிறோம். அந்த புத்தி. வேலை செஞ்சாதான், பணம் இருந்தாதான். ஆமே. அது இல்ல. தேவன் இருந்தாதான் நான் வாழ முடியும். எப்ப அந்த கான்செப்டுக்குள்ள வர்றீங்களோ அப்பயே உங்க வாழ்க்கை என்ன இது பூரணமா ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இயேசு கூட வாழ்ந்துகிட்டு இருக்கீன்னு அர்த்தம். இதை எடுக்கிறதுக்கு தான் அவன் என்ன செய்யறான்? அப்படியே உங்ககிட்ட வேலை காமிக்கிறான். அல்லேலூயா. என்னத்தை காமிக்கிறான்? பிரச்சனையை காமிக்கிறான், குடும்பத்தை காமிக்கிறான். அல்லேலூயா. உனக்கு உங்க ஓனர் கொடுக்கிற டார்ச்சரை காமிக்கிறான். திங்கக்கிழமை காலையில போகும்போது அப்படியே வேலை செய்யற இடத்துல உன் எதிரிகளை பார்க்கும்போது என்ன செய்ய? இங்க வீட்டிலே அப்படியே கில்ட்டி அடிச்சிடும். வீட்டுல இருந்து போகும்போது ஐயோ அவங்ககிட்ட அவன் மூஞ்சிலே தானே போய் முளைக்கும். இன்னைக்கு என்ன பிரச்சனையை வச்சிருக்கிறானோ நீ எப்படி தெரியுமா நினைக்கணும்? எப்பொழுது நான் சந்தோஷமா இருப்பேன், வேலைக்கு போற இடத்துல நான் சிரிச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னா உன் எதிரிக்கு ஆண்டவர் ஆட்டம் காமிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தம். இமேஜினேஷன். உன் எண்ணங்களை அப்படி பாரு, உன் தேவனை அப்படி உயர்த்தி பாரு.
ஆமே, நீ உலகத்துக்கு போ, உள்ள போகும்போது ஆமே பணம் இல்லாம போறனே இல்ல, பணக்காரரை கூட்டிட்டு போறேன் அப்படி பாரு. அல்லேலூயா. ஒரு செல்வந்தரை கூட்டிட்டு போறேன் அப்படி பாரு. அல்லேலூயா. நம்ம எண்ணங்கள் சரியில்லாதனால தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் கீழே வந்துகிட்டே இருக்கு. மேலாவாய் மேலாவாய் இன்னும் கீழே போய்கிட்டு இருக்கோம். கிறிஸ்துவ வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை. அல்லேலூயா. ஆமே. அதனால தான் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். ஆமே. என்ன செய்யும்? அந்த சமாதானத்தை தான் உங்களுக்குள்ள கொண்டுட்டு வர்றதுக்கு ஆண்டவர் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கார். எல்லா புத்திக்கும் மேலான ஆமே தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை, இந்த இருதயம் எங்க இருக்குதோ அங்க இருக்குது, அங்கதான் பணம் இருக்குங்கிறார். இந்த இருதயம் எங்க இருக்குதோ அங்கதான் வல்லமை வரங்கள் இருக்குங்கிறார். இந்த இருதயம் எங்க இருக்குதோ அங்கதான் பரலோகம் இருக்குங்கிறார். ஆல்ரெடி பரலோகம் அங்க ரெடி பண்ணி வச்சுட்டாரு. அங்கெல்லாம் போவாதீங்க, இப்ப போக தேவையில்ல. இப்ப உனக்கு உலகத்துல நல்லா வாழ்ற வாழ்க்கையை வச்சிருக்கிற சமாதானம், சந்தோஷம், அதுக்கு பேர் தான் கடவுள். இதை கொடுக்கிறவருக்கு பேர் தான் கடவுள். நோயோட வாழணும், தரித்திரத்தோடு வாழணும், பேங்க்ல அப்படியே பேலன்ஸ் இல்லாம வாழணும் அப்படி எல்லாம் சொல்லல ஆண்டவர். தேவ ஆவி இல்லாம வாழணும், வல்லமை வரங்கள் இல்லாம வாழணும்னு சொல்ல. எல்லாமே உனக்குள் அப்படியே அண்ட சராசரங்களையும் அப்படியே அசைக்கிற சக்தியை அப்படியே உனக்குள் வைத்து படைத்து இருக்கிறார் கர்த்தர். ஏசுங்க உயிரோட இருக்கிறாருங்க. சும்மா கடவுள் இல்ல. வாய் பேசாம, காது கேட்காம, ஆமே வாயை பொத்திக்கிட்டு இருக்க கடவுள் இல்ல. ஆமே ஆமே. அவர் நம்மளை காண்கிற தேவன், ஜீவிக்கிற தேவன், வாழுகிற தேவன். நீ படுத்தாலும் எழுந்தாலும் எந்திரிக்கிறவர், உட்கார்றவர், நடமாடுகிற கடவுள். அல்லேலூயா. ஆமே. இதுக்கு பேர் தாங்க கடவுள். இந்த கடவுளை மிஸ் பண்ணதுக்கு தான் மறுபடியும் ஆண்டவரே ஆமே மறுபடியும் திருப்புறார். உன் மைண்ட, சிந்தையை திருப்புறார், அவரு பக்கம் திருப்புறார். ஆமே. அல்லேலூயா. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை பாவத்துல விழுந்தவன கூட தூக்கிட்டாரு, சிந்தையில விழுந்தவன தூக்க முடியாது. நீ எண்ணங்களை மட்டும் உலகத்துக்குள்ள வச்சுட்டு இது முடியாது அப்படின்னு நினைச்சினா கண்டிப்பா முடியாதுங்கிறார். 1 சாமுவேல் 15:24 360 பக்கத்துல. ஆமே. 1 சாமுவேல் 15:24. அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளைகளையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினாலே. என்னத்த? கர்த்தருடைய கட்டளை, நம்மளுடைய ஆண்டவர் ஆமே ராஜா இந்த உலகத்துக்கே ஆமே என்ன செஞ்சிருக்கிறாரு? வார்த்தை அனுப்பி இருக்கிறார். அந்த வார்த்தைக்கு தான் பயப்படு. என் வார்த்தைக்கு நடுங்கிறவனை நோக்கி பார்க்கிறேன் அப்படிங்கிற. யாரை நோக்கி பார்க்கிறாரு? இன்னைக்கு இதை கேட்குறீங்கள, நடுங்கிறதுனா அப்படியே ஏத்துக்கிறது, அப்படியே ஒபே பண்றது, அப்படியே இருதயத்தில் வைத்துக் கொள்றது. அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு ஆமே சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளை. சாமுவேல் சொன்னாரு, இங்க பாருப்பா, போயிட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஒண்ணு கூட விட்டு வைக்காத, அப்படியே சப்ஜெக்ட் எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டு வந்துரு அப்படிங்கிறாரு. இவன் வந்து என்ன செஞ்சிட்டான்? அந்த ஜனங்கள்லாம் கொஞ்சம் பாவம், சாப்பாடெல்லாம் மீதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திரும்பி கூட்டிகிட்டு வந்துட்டான், எல்லாத்தையும் அழிச்சிட்டான். ஒரு சில பேரை கூட கூட்டிக்கிட்டு சாப்பாடு எடுத்துட்டு கட்டிக்கிட்டு வந்துட்டான். ஆண்டவர் ஃபுல் டென்ஷன் ஆகிட்டார். ஒருத்தனை கூட விடாத, அத்தனை பேர்த்தையும் அழிச்சிட்டு வா அப்படின்னாரு. யார்கிட்ட? சவுலுக்கிட்ட. தாவீதை துரத்தினால அவங்ககிட்ட சொல்றார், அவன் வந்து தேவனை பாவம்லாம் சொல்லலைங்க, விபச்சாரம் பண்ணல, அதை பண்ணல, கஞ்சா அடிக்கல, இப்போ போதை வஸ்துக்கெல்லாம் அவன் யூஸ் பண்ணல, தேவனுடைய வார்த்தைக்கு தான் கீழ்ப்படியல. அப்போ தேவன் இன்னைக்கு என்ன சொல்றாரோ அதே மாதிரி நீ வாழ்ந்தீனா அவருக்கு ஒபே பண்றேன்னு அர்த்தம், கீழ்ப்படுகிறேன்னு அர்த்தம். ஆமே. உன்னை ராஜாவா மாத்திருவாங்கிறார். இன்னைக்கு கேட்குற இந்த வார்த்தை உன் வாழ்க்கையை அப்படி தலையில புரட்டி போடுற வார்த்தை. ஆமே. உயர்த்துகிற வார்த்தை, மேலாகிற வார்த்தை அப்படிங்கிற. ஆமே. கர்த்தருடைய கட்டளைகளையும் உம்முடைய வார்த்தைகளையும். யாரு? ஆமே. ஒரு ஊழியக்காரன் சொன்னானா அப்படியே கீழ்ப்படியணும். அதை தான் சொல்றார். உம்முடைய வார்த்தைகளையும். யாரு? சாமுவேலுடைய வார்த்தை, ஒரு தீர்க்கதரிசிய வார்த்தை. 2 பேர் சொல்லியும் இவன் வந்து என்ன செஞ்சிட்டான்?
கீழ்ப்படியலைன்னா, தேவனுடைய வார்த்தை இன்னைக்கு சொல்லி நீங்க கீழ்ப்படியலைன்னா அது என்ன செய்து பாருங்க. ஆமே, மீறினதுன்னா உன் கையை விட்டு போயிடுச்சு, இதுக்கு மேல செய்ய முடியாது, அப்படியே சரண்டர் ஆகுறது. மீறினதுல பாவம் செய்தேன். என்ன செஞ்சானா அவன்? என்ன பண்ணாங்க? என்ன பண்ணான்? விட்டுட்டான். கடவுளுடைய வார்த்தை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு சொல்ற இந்த வார்த்தையை ஆமே நம்ம விட்டோம்னா தேவனுக்கு விரோதமா கலங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். உன் வாழ்க்கை அப்படியே தான் இருக்கும். இல்ல ஆண்டவரே, ஆமே நீங்க அவர் சொல்றாரு, நான் உன் புள்ளப்பா அப்படிங்கிறாரு. புள்ளப்பா உன்னை தொலைவி பிடிச்சி ஆமே 99 காட்டுக்குள்ள விட்டுட்டு உன்னை ஒருத்தனுக்காக ஆமே உன்னை நல்லா வச்சனுக்காக தோல்ல தூக்கி போட்டு வர்ற. அவரு சந்தோஷப்படுறாரு. ஐயோ கிடைச்சிருச்சு, தொலைஞ்சு போன ஆடு கிடைச்சிருச்சு. மறுபடியும் இந்த ஒரு வறுமையில போக மாட்டான், இந்த பிரச்சனையில போக மாட்டான், கண்ணீர்ல போக மாட்டான், ஆமே எதிரிகளுடைய கண்ணீர்ல போய் சிக்க மாட்டான், அந்த பயத்துல போய் சிக்க மாட்டான்ட்டு தான் இன்னைக்கு அந்த வார்த்தை. அல்லேலூயா. இதுக்கு ஒபே பண்ணீங்கன்னு சொல்றேன். பாவம் செய்தேன், நான் ஜனங்களுக்கு பயந்தேன். என்ன பண்றான்? அப்பயே பாவம் பண்ணிட்டானா? எதுக்கு பாவம் பண்றான்? எப்படி பாவம் பண்ணா? ஆமே பயந்ததுனால, ஜனங்களுக்கு பயந்ததுனால. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஊழியத்தில் எத்தனாயிரம் ரூபாய் காணிக்கை நின்று போயிருக்கு தெரியுமா? கொடுத்த அத்தனை பேர், அந்த காணிக்கை கொடுத்த ஆட்கள், ஆமே காணிக்கை கொடுத்த அத்தனை ஆட்களுடைய கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் பெரிய பெரிய காணிக்கை கொடுத்தேன். ஒருத்தன் கூட என் ஃபோன் லிஸ்ட்லேயே கிடையாது, எல்லாத்தையும் டெலீட். ஏன் தெரியுமா? காணிக்கை கொடுத்துட்டு இவங்க காணிக்கை தான் இந்த ஊழியத்தை தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயத்தை கொண்டுட்டு வந்தாங்க. ஒரே ஆளு அத்தனை காணிக்கையும் நிறுத்துறதுக்கு எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுச்சு, காணிக்கை நிறுத்திட்டு அவ்வளோதான், இவன் ஊழியம் அழிஞ்சிரும், அலெக்ஸ் அழிஞ்சிருவான், ஆமே அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்ட்டு அந்த அம்மா நினச்சிச்சு. முதல்ல அந்த அம்மா வந்து என்ன செஞ்சேன், அந்த ரிஜெக்ட் அந்த கீழே உள்ள ஆட்கள்லாம் இருக்காங்களே அவங்களுடைய பேர் ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் மெயின் தலைவின்னு ஒருத்தர் இருக்காங்கல்ல அவங்க பேரை அப்படியே தூக்குனேன். அப்படியே தூக்கிட்டு சொன்னேன், நீங்க கொடுக்குற பணத்தினால இந்த ஊழியம் நடந்துச்சுன்னா என் கர்த்தர் என்னோட இல்லை, இதே நான் பணம் வாங்காம இந்த ஊழியத்தை செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு சவால் விட்டேன் அந்த அம்மாட்ட. இன்னைக்கு கர்த்தர் சபையை நிறைச்சிக்கிட்டு இருக்க. கர்த்தரை நம்பி வாழ்றவன் பணத்துக்கெல்லாம் பயப்படவே மாட்டான், மனுஷனுக்கு பயப்படவே மாட்டான். அல்லேலூயா. அவனுடைய எண்ணங்கள் சிந்தைகள் எல்லாம் கர்த்தர் 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 கர்த்தர், இயேசு இயேசு இயேசு, அதே காசா வந்துடும், அதே காசா வந்துருங்கிறாரு. இயேசு காசு. அவை உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்கள் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. என்னுடைய பொக்கிஷம் அங்க இருக்கு, என் ராஜா அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. பூமியில என்ன அனாதையா விட்டுட்டாருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க, நான் ஒத்தால ஊழியத்தில் நின்னுங்கிறேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு ராணுவமே இருக்கு என் கூட, இந்த அலெக்ஸ் கூட, ஆமே அந்த ராஜா இருக்கிறார். இந்த ஊழியத்து கூட என் ஏசப்பா என் ராஜா இருக்கிறாரு. அந்த தைரியம். இவன் பயந்தான், ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்ல கேட்டேன், அவ்வளவுதான் முடிஞ்சு. அவன் அபிஷேகமே காலி, அவன் ஊழியம் காலி, அவன் ராஜ்ய பாரம் காலி. அடுத்தது பாருங்க, கீழே இருந்து ஒரு ஆளை தூக்குறான். ஒண்ணுக்குமே மதிக்கப்படாத, ஒதுக்கப்பட்ட, தள்ளப்பட்ட, கரவலாடுகளுக்கு பின்னாடி போய்கிட்டு இருந்த, அழுக்கும் கந்தையுமா இருந்தவன தூக்குறார். இன்னைக்கு வாழ்க்கையில் அப்படிதான் உங்களை தூக்க போறார். எவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் இருக்கலாம், ஊழியத்துக்கு வந்திருக்கலாம், தேவன் மேல விசுவாசத்தோட ஊழியம் பண்ற, அதுதான் பார்க்குறார் கர்த்தர். கேர் பண்ணிக்கவே மாட்டேன் நான். பணத்தை கேளு, அது ஒரு டூலுங்க, அது ஒரு பொருள். பொருள் வானா வரும், போனா போவோம். எப்படி போட்டினா அந்த இடத்துல கிடைக்கும். பணம் எந்திரிச்சு பேசுமான்னு, ஒரு 10,000 ரூபா கீழே இருந்து எந்திரிச்சு பேசுமா? அதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதை நம்ம என்ன செய்ய, அதுக்கு பயந்து இருக்கனால தான் அது நம்மளை அடிமைப்படுத்திக்கிட்டு இருக்கு. அதை யூஸ் பண்றான் பிசாசு. அந்த நோட், அந்த காகிதத்தை காமிச்சு யூஸ் பண்றான். படிச்சு முடிச்சுன்னா உனக்கு வேலை கிடைக்காது, இப்ப சும்மா சாதாரண வேலை தானே செஞ்சுக்கிட்டு இருக்க, எதிர்காலத்தை குறித்து அந்த சிந்தையை கொண்டுட்டு வருவான். இமேஜினேஷன்.
ஆனா உன்னுடைய கற்பனைகள் என்ன? பணம் தானே. அன்னைக்கு ஒரு நாள் என்ன செஞ்சேன், ஒரு நோட்டு ஒரு 30, 40, 50, 60 ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு 100 ரூபாக்குள்ள இருக்கும், போட்டு துவைச்சிட்டேன். துவைச்சேன், எல்லாம் பீஸாக போயிடுச்சு. எடுத்து காய வச்சுக்கிட்டு இருந்தேன். டேனி சொன்னேன், இது எதுக்குமே உதவாதுப்பா அப்படின்னா. உதவாட்டி போகுது. இதை கொண்டு வரவர் எங்கள் அப்பா இருக்கிறாரா? இந்த 100 ரூபாய்க்கு நான் கவலைப்பட மாட்டேன். அது பீஸானா ஆமே, அது கிழிஞ்சு போனான்னா எப்படி போனான்னா, இதை கொண்டு ரூட்டை எங்கள் அப்பா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எதுக்காக கவலைப்படுறீங்க அப்படிங்கிறார். அல்லேலூயா. கவலையே படாதுங்கிறார். பரமபிதா அறிஞ்சிருக்கிறாரு. இந்த நோட்டை எப்படி கொண்டு வரதுன்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. இந்த நோட்டை எப்படி கொண்டுட்டு வர்றதுன்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஆமே. எப்படி கொண்டுட்டு வரணும்? பிசாசு 1000 போராட்டங்களை கொண்டுட்டு வந்து உன் இமேஜினேஷன் எண்ணங்கள் அப்படியே மாத்துறதுக்கு அப்படியே துடிப்பான், துள்ளுவான், அப்படியே கதறுவான். அதுக்கு பேர் தான் பயம். ஆசையை காட்டுவான். இந்த கொஞ்ச நேரம் தானே, அப்படியே அனுபவிச்சுக்க அப்படிமா. ஆனா உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமே தேவனை நோக்கி ஃபோக்கஸா இருக்கணுங்கிறார். உன் இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் இயேசுவை நோக்கி இருந்துச்சுன்னா இப்படி தான் இருப்பேன். என் வாழ்க்கையில சுகம் இருக்கும், என் வாழ்க்கையில ஆரோக்கியம் இருக்கும், நான் நல்லா இருப்பேன், என் குடும்பம் நல்லா இருக்கும், நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா சொல்ற மாதிரியே நடந்துருங்கிற. நீ என்ன சொல்றியோ அது மாதிரி தான் உன் வாழ்க்கையை டிசைன் பண்ணி வச்சிருக்கிறார் கர்த்தர். அல்லேலூயா. அதனால தான் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடினேன். போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அப்ப இந்த உலகத்துல விசுவாசத்தோட போராடினா, ஆமே, விசுவாசத்தோட இருந்தீங்கன்னா அதுக்கு பெரிய போராட்டம் தேவையில்லை. பெரிய மம்முட்டி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இன்னும் வெட்டணும், பிடிக்கணும், அள்ளி போடணும், தலையில சுமக்கணும், அப்படிலாம் தேவையே இல்லை. எந்த விசுவாசம்? எனக்கு வாடகை வீட்டில் குடியிருக்கியா? ஒரு சொந்த வீடு என் கர்த்தர் வச்சிருக்கிற. கழுத்தில் நகையே இல்லையா? 10 பவுன் என் கழுத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கு. சொல்லிக்கிட்டாரு, தொங்க வச்சிருவார் கர்த்தர். அல்லேலூயா. உங்க அப்பா படைச்சு பூமியில் இறக்கி வச்சிருக்கிறார். தங்கம், வைரம், வைடூரியம் எல்லாம் கீழே இறக்கி வச்சிருக்கிறார். வெளியில கொண்டு வருவது வார்த்தை, விசுவாசம். அல்லேலூயா. ஒரு சின்ன சாட்சி சொல்றேன். ஒரு 30 கிலோ அரிசி எனக்கு தேவை. 30 கிலோ இல்லை, அன்னைக்கு ஒரு 5 கிலோவோ 10 கிலோவோ தேவைப்பட்டுச்சு. அது தெருவில் நாய்க்கெலாம் சாப்பாடு வைப்பேன்ல, ஒரு நாளைக்கு 30 நாய்க்கு சாப்பாடு வைப்பேன். நைட்டு 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் சாப்பாடு வச்சுக்கிட்டு. அப்போ நிறைய நாய் குட்டி போட்டுருச்சு. என் வண்டி போச்சுனாவே அப்படி பின்னாடி ஓடியாரும். ரேஷன் அரிசிங்க, சும்மா சாதாரண ஒரு ரேஷன் அரிசி. ஆனால் அந்த சமயத்தில் எனக்கு ஒரு பெருசாக தெரிஞ்சு பசி, வாயில்லா ஜீவன். அது கதவை தட்டி எங்கேயாவது வீட்டில் போயிட்டு டோரை திறந்து காலிங் பில் அடித்து சாப்பாடு போடுங்க ஐயா, பிச்சை போடுங்க, சாப்பாடு போடுங்கன்னு கேட்குது. மனுஷன் போய் கேட்பான், வாயில்லா ஜீவன் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சேன், ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எனக்கு 30 கிலோ அரிசி 5 கிலோ இன்னைக்கு தேவைப்படுது, ஆனால் 5 கிலோவை நான் கேட்க மாட்டேன், 30 கிலோவை நான் கேட்குறேன், நீ கொடுக்கறதுக்கு வல்லமே இல்லை, என்னை டெஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னாரு ஆண்டவர். சும்மா இந்த ரேஷன் அரிசியில் டெஸ்ட் பண்ணி பாரு, சும்மா அலெக்ஸ் அப்படியே அடிச்சுட அப்படின்னாரு. அல்ல, ஏன்னா அவர் என் அப்பா பிள்ளைங்க எப்படி பேசிக்குவாங்க, சும்மா பேச அலெக்ஸ் வரும்பாரு அப்படின்னாரு. ஓகே ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சேன், சொன்னேன், வந்துடும் ஆண்டவர் சொல்லிட்டீங்களே, அது நிற்கும், உட்காருன்னா உட்காரும், நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் உலகம், உங்கள் அரிசி, இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்களே, அப்படியே விசுவாசிச்சு வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே அமைதியாக. ஃபோன் வருது 2 இடத்துலேருந்து, ஏங்க ஒரு 5 கிலோ அரிசி இருக்குங்க, இன்னொரு இடத்துலேருந்து, அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் இன்னொரு இடத்துல, ஏங்க இன்னும் 5 கிலோ 16 கிலோ அரிசி இருக்கு அப்படின்னா. நான் கேட்டது 5 கிலோ, ஆனால் நான் இமேஜினேஷன் பண்ணது 30 கிலோ. ஆனால் அந்த இடத்துல 31 கிலோ கர்த்தர் கொடுத்தார். இந்த ரேஷன் அரிசிக்கே இப்படி கை தட்டுறீங்களே, உங்க அப்பா எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கிறாருங்க. அல்லேலூயா. பரிபூர்ண சமாதானம். அதை எடுங்க. ஒரு சின்ன சாட்சி தான் இது. காசு போடாத அரிசி கவர்மெண்ட்ல போடுது, அதுக்கு சின்ன சாட்சி.
ஆமே, பெரிய பெரிய சாட்சியெல்லாம் நீங்க சொல்ல போறீங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என் கழுத்துல 10 பவுன் தொங்கும்,